அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்மளுடைய ரெஃபரலில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதற்குண்டான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இல்லைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9842610908 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களுக்கு கணக்கு துவங்குவதற்குண்டான அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21 ஜூன் 2024 ஆண்டு நேரம் 7:14 19 அடிப்படையில் நம்மளுக்கு 23,594 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகமாயிட்ருக்காங்க. அப்போ இது ஒரு இன்சைடு மார்க்கெட் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போது இதோட பிரேக் அவுட்ஸில் தான் சந்தையோட தாக்கம் இருக்கும். அப்போ பிரேக் அவுட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு 23,624, நம்மளுக்கு 23,597 கொடுத்துருக்காங்க க்ளோசிங். அப்போது ஒரு 60 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு இன்சைடு மார்க்கெட் அப்படிங்கும்போது அதோட பிரேக் அவுட்ஸ் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, அந்த பிரேக் அவுட் ஆகிற இடம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். அந்த இடம்தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ அதற்கு நம்மளுக்கு இப்போ இருக்கிற அட்டவணை நம்மளுக்கு அடுத்த அட்டவணை எப்படி மாறுபடுகிறது அப்படிங்கிறத முக்கியம். இந்த அட்டவணையில் நம்ம போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கலாம். எந்த மாதிரி போட்டியாளர்கள் இங்கே இருக்காங்க, எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணணும். இப்போ 23,500 கால் 500 புட் அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபைட்டிங் ஜோனாக நம்ம பார்க்குறோம். அப்போ 23,500 கால் அடிப்படையில் நம்மளுக்கு ஹை 225 ரூபா, 23,725. புட்டோடது 23,302. இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோன். அப்போ இதற்கும் உள்ள தொலைவு 425 புள்ளிகள். அப்போ டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 210 புள்ளிகள், 212 புள்ளிகள் வரும். அப்போது 23,510 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதற்கு மேலே தான் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ 23,500 அப்படிங்கிறது மிக முக்கிய சப்போர்ட் மார்க்கெட்டுக்காக பார்க்கப்படுகிறது. 23,500க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் சந்தை மேல் நோக்கி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. காரணம் ஒரு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்குறாங்க. இந்த மல்டிபிள் ஹெச் கொடுத்தாலும் கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், ப்ராபபிலிட்டின்னா நம்மளுக்கு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறோமே தவிர கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலை. அதன் பின் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தா அதை ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்கும்போது நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வாய்ப்பு அதிகம்னு சொன்னோம். அந்த வாய்ப்பையே குறைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இம்ப்ளைடு வாலிட்டிக்கு உண்டு. இந்த இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்லோ வேல்யூம், அதாவது லோயர் வேல்யூம் நடக்கிறதுக்குண்டானதும் ஸ்லோ மூமெண்ட் அண்டு என்ன சொல்கிறது, ஒரு ஆமையாட்ட நகரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறோம், ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மார்க்கெட் மூமெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டெல்லாம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மெதுவாக மூமெண்ட் ஆகும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் உடனடியாக ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்காது. அதனால் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யக்கூடிய நேரமாக பார்க்கணும். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 52,000 கால், 51,700 கால், 51,500 கால், 51,600 கால், 51,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போது சந்தை ஒரு மல்டிபிள் ஹெட்ஜில் இருக்காங்க. 51,500க்கும் 52,000க்கும் 51,750 இந்த இடத்துல தான் நம்மளுக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ 51,750க்கு மேலே நிற்கும்போது ஒரு மாதிரியும் 51,750க்கு கீழே இருக்கும்போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போது 51,500, 52,000, 51,750 நடுநிலை.
52,000 கால் நம்மளுக்கு 272 ரூபா. அப்போ 52 272, 51,500 புட் 280 ரூபா. அப்போது 51 220. இந்த ஜோன் நம்மளுக்கு மிக முக்கிய ஜோனாக பார்க்கப்படுகிறது. ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு கால் சைடு குறைவாகும், புட் சைடு வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த கால் சைடு அதிகம், புட் சைடு கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு இம்பேக்ட் வந்து புட் சைடு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதையும் நம்ம எதை வச்சு பார்க்கணுன்னா ஓப்பன் அதிகமாகவும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இந்த மூன்றுக்கும் மேலே மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்ததுன்னா இம்ப்ளைடு வாலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இதே மாதிரி இருந்து இந்த ஃபார்மேஷனுக்கு சந்தை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாங்க. இதுவே மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹையுக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரீமியம் டிகேக்கும் ஒரு வாய்ப்பு, புட் ஆப்ஷன் சைடு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதே எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் அதற்கு கீழே இருந்தாங்கன்னா சந்தையோட தாக்கம் நல்ல கீழே பார்க்கணுன வாய்ப்புகள் இருக்கலாம். எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறவர் அப்போ எஸ்டர்டே லோ அண்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே எஸ்டர்டே லோவுக்கு கீழே. அப்போ இந்த ஃபார்மேஷனில் ஒவ்வொரு இடத்துல இதோட கேரக்டர் அப்படின்னு சொல்கிறது மாறுபடும். அப்போது இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபார்மேஷன் தான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறதை விட இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் சந்தையில் வந்து வெற்றி பெற முடியும். நம்ம வெறும் கண்ணால் பார்த்ததுமே இப்படி இருந்தால் இப்படி தான் அப்படின்னு ப்ராபபிலிட்டி நம்ம கொண்டு போக முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை உற்று கவனிங்கள். எப்பவுமே உங்களுக்கென்று ஒரு தனித்திறன், ஒரு தனி ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஏன் மேற்கொள்கிறோம், ஏன் லாபம் அடைந்தோம், ஏன் நட்டம் அடைந்தோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் சந்தையில் நீண்ட நாள் வியாபாரம் செய்ய முடியும். அந்த திறனை வளர்த்தி கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.